மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொலியில் பிஒய்டியோடைய ஆட்டோ 3 அப்படின்ற ஒரு வாகனத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேங்க. இந்த வண்டியை நான் ஒரு வாரமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த வண்டியோட ஆக்சுவல் ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குது நம்ம ஒரு ஃபுல் சார்ஜுக்கு, ஆக்சுவலாக பிஒய்டி எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு டோக்கியோவில் வாங்கும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்சிடி கிடைக்குது, நம்ம ஊர் காசு இந்திய ரூபாய் மதிப்புக்கு இதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜப்பானில் நீங்கள் ஏன் இந்த பிஒய்டி வண்டி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஜப்பானீஸ் ஓஇஎம்ஸே பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வாகனங்களை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாகனத்தை வாங்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சம்மந்தமான நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். என்னப்பா நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க, ஜப்பானில் இருந்துக்கிட்டு சீனாவை சேர்ந்த இந்த பிஒய்டின்ற நிறுவனத்துடைய வாகனத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டொயோட்டா, ஹோண்டா, நிசான் இவங்க எல்லாருமே கேசோலின் வண்டியில், அதாவது ஒண்டர்ஃபுல்லான பவர் ட்ரெயின், ஒண்டர்ஃபுல்லான இன்ஜின்ஸ், இதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் போட்டு நான் ஒரு வண்டியை ஏற்கிறேன் அப்படின்னா அவங்களோட வண்டி தான் நான் வாங்கியிருப்பேன். ஆல்ரெடி என்கிட்டே ஒரு வண்டி இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிசான் செரீனா அப்படின்ற ஒரு வண்டி. நான் ஏன் இப்போ எலக்ட்ரிக் வாகனம் வரும்போது எலக்ட்ரிக் வாகனத்தில் யார் பேட்டரி பெஸ்ட்டாக வச்சுருக்கா, நம்மளுக்கு வேல்யூ ஃபார் மணியாக எந்த ஒரு வண்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் நான் நிறைய அனலைஸ் பண்ணி இப்போதைக்கே காம்படிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஸ்லா இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஒய்டி இருக்குது. இவங்க தான் பார்த்திங்கன்னா குளோபலாக 2 பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் இவி வெஹிக்கிளில். அப்படி இருக்கும்போது டெஸ்லாவை நான் வாங்காததுக்கு காரணம், டெஸ்லா பார்த்திங்கன்னா ஒரு டெக் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ஆட்டோ பைலட் சூப்பராக இருக்கணும், ஒண்டர்ஃபுல்லான இருக்குது ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டடு ஒரு வண்டி வேணும், கேமரா அண்ட் சிஸ்டம் இன்டெகிரேட்டட் வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக டெஸ்லாவுக்கு போகலாம் கண்ணை மூடிட்டு. ஏன்னா அது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதே எனக்கு பேட்டரி நல்ல ஒரு டெக்னாலஜி பேட்டரி வேணும், லாங் ஸ்பேன் வேணும், பேட்டரியோட லைஃப் டைம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஒய்டி பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு வண்டி ஒரு வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இருக்குது. நான் சோலார் பேனல் மூலிமா நான் வண்டியை சார்ஜ் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு இனிமேட்டையும் நான் பெட்ரோல் வண்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணான்னு நினைக்கிறேன். அதனால் நான் டைரெக்டாக பிஒய்டியை சூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் சொல்லலாம். சரி வாங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆரம்பத்தில் இந்த ஆட்டோ 3 ஜப்பான் மார்க்கெட் உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க பிஒய்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டயர் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறமா கான்டினென்டல் டயர்ஸோட டைப் பண்ணி இப்போ கான்டினென்டல் டயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில வண்டிக்கு பார்த்திங்கன்னா பிரிஸ்டோன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்படின்னாலே இந்த ரிம் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறத நம்ம எல்லா ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸும் கொடுக்குறத பார்க்க முடியுது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுமே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா டயர் சைஸ் 235 50 R18 டயர் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கேமரா இருக்குது இல்லைங்களா, இந்த கேமராவோட இன்டெகிரேஷன்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த கேமரா பற்றி நம்ம உள்ளே உட்காந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, பிஒய்டி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா ஆட்டோ 3யோட டிசைன் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏர் எதுவும் போகிற மாதிரிலாம் கொடுக்கல. சாரி, இந்த இடத்துல ஏர் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ட தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த காற்று போய் இது வழியாக இந்த டயர் இருக்குது இல்லைங்களா, டயர் சூடாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்ட்டுங்க. இது வீட்டில் நம்ம நார்மலாக சார்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த போர்ட்டில் தான் இப்போ நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த வண்டிக்கு இன்னும் நான் பயன்படுத்தலை. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்இடி ரன்னிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டே லைட்டு. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரன்னிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கான சாவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சாவிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரை நம்ம லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கி பார்த்திங்கன்னா இப்போ 2 முறை நம்ம ப்ரெஸ் பண்ணால் இந்த ரியரில் இருக்கக்கூடிய இந்த பூட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. திருப்பி இதே 2 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூட்டு க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிமோட் கீழே இது மட்டும் ஃபங்க்ஷன் இல்லைங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு காணொலி பார்க்கலாம். ஸோ கீ இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இது கார்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே NFC அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு NFC கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூலிமா இப்போ இது லாக் ஆகிருக்கும். நம்ம இந்த கார்டு வச்சுக்கிட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிஒய்டியோட ஆப் இருக்குது. நான் பெரும்பாலும் இந்த கார்டு இந்த கீழே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆப் மூலியமாகவே லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் பண்ணிக்க முடியுது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த டோர் ட்ரிம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி
இது இன்னும் பின்னாடி இருக்க டோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக டிசைன் பண்ணதுங்க. மேனுஃபேக்சர் வேணால் சைனாவில் ஆயிருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட டோரை நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது பாருங்கள், சாலிடாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே. ஸோ இன்னொரு முறை நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நிசானில் நான் வச்சிருக்கிற செரினா கூட கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அந்தளவுக்கு வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ரிஜிடாகவும் நல்ல வெயிட்டாகவும் நல்ல சாலிடாக இருக்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த வண்டியோட டோர் பேனல்ஸ், டோர் ட்ரிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பீக்கரு, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இலுமினேஷன் லைட்ஸ் வர மாதிரி, இங்கேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இலுமினேஷன் லைட்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா லாக் அன்லாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது மூலிமா நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சாலிடாக வந்து டோர் அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் கலகலன்னு சவுண்டு கேட்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற மாதிரி, ஸோ நம்ம கை பிடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எர்கனாமிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிச்சஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஏர் வெண்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஏசியோட ஏர் வெண்ட்டு, இது எல்லாமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் அப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும், அதில் சவுண்டு ஒர்க் இருக்குது பாருங்கள், கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து சாலிடாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதை அப்படின்னு வந்து சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு தொட்டால் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவுமே வந்து சாஃப்ட் டச்சில் வந்து நம்மளுக்கு ஐபி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல 15 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வண்டி வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ சென்டர் கன்சோல் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கொடுக்குறது, இது கண்ணுக்கே தெரியாத இடத்துல கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியுது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷுவலாக வந்து நல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சுவிச்சஸ் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இந்த சுவிட்ச் எடுத்துக்கிட்டிங்க, இந்த ஒரு லிவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே அன்லாக் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த அன்லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்கை பெடல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரைவ் மோடில் வந்து உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ ட்ரைவ் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நியூட்ரல், அதுக்கு மேல் பக்கம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரிவர்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கேமராவோட கிளாரிட்டி வந்து பாருங்கள், ரொம்ப சாலிடான ஒரு கிளாரிட்டி வந்து பண்ணியிருக்காங்க இந்த கேமராவோட கிளாரிட்டி. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். வண்டியை நீங்கள் பார்க்கிங்கில் போடணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரேக்கிங் ஃபெசிலிட்டி, நம்ம ஹேண்ட் பிரேக் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஹேண்ட் பிரேக் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு சின்ன மானிட்டர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு தெரியும். சீட் பெல்ட் வந்து கம்பல்சரியாக எல்லாம் போடணும் அப்படின்றதுனால பின்னாடி ரியர் சீட்லையுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லோரும் சீட் பெல்ட் போடுற வரைக்கும் நாய்ஸ் வரா மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக எல்லோரையும் வந்து போட வைக்குது. ஃபார் யுவர் சேஃப்டி நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது கொஞ்சம் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இலுமினேஷன் இங்கே ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்ஸ் பேனல்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு ஹீட்டர், இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிராக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீட் ஹீட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா தேவைப்படும் இந்த குளிர் காலத்தில். ஸோ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூஃபுக்கான இந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து இந்த மூன் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சன்ரூஃப் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப் வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரியர் சீட் வரைக்கும் அந்த உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சன்ரூஃபை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சன்ரூஃபையும் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகுது. பட் எனிவேஸ் இது மோர் தென் இனஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரூஃபில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஓஸ்க்கான பட்டன் இருக்குது. நீங்கள் தவறுதலாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மச்சிகை மாஷ்தா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சிகை மாஷ்னா தவறாக நான் பண்ணிட்டேன், ஐயோ மிஸ்டேக்கன்லி ப்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கால் போகாது. இல்லை ஒரு வேளை நீங்கள் அது கேட்டும் வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் போகிற மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. நீங்கள் லைட்டாக நீங்கள் உங்கள் விரல் பட்டால் போதும், அந்தளவுக்கு ரொம்ப அழுத்தணும்னு கொள்ளணும்னு கூட அவசியமே இல்லை. உங்கள் விரல் பட்டாலே வந்து ஆன் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சுவிச்சஸ் எல்லாம். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஷேட் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லைட் எரியிற மாதிரி இங்கே லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறது.
நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் வெஹிக்கிளுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூஃப் இருக்குது பாருங்கள், இந்த ரூஃப்னுடைய இந்த ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த டெக்ஸ்சருக்கும் இந்த பிளாஸ்டிக்கினுடைய டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இந்த டெக்ஸ்சரும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ரொம்ப அழகாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதோட ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டில் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இது மூலியமாகவே வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். என்னென்னா மெமரி பண்ணுற மாதிரி வந்து கொடுக்கல, ஒருவருடைய சீட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெமரி பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் டேக்கு இந்த அளவுக்கு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ சீட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது சீட்டை ஃபுல்லாக ரியரில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒண்டர்ஃபுல்லான ஒரு லெக் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். சரி வாங்க இந்த வண்டியில் நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஸோ நான் சீட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பின்னாடி வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் தி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெக் ஸ்பேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்புக்கு 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த சென்டர் கன்சோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பிக்கான போர்ட் எல்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த வீடியோ ரெக்கார்டருக்கான மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இதோட டேஷ் கேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாரிட்டி மட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு வந்து பாருங்களேன். ஸோ இது நம்ம டில் பண்ணோம்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைட் ரேஞ்சாக உங்களுக்கு வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது இப்போ ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ஃபோட்டோ என்ன எடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபோட்டோவில் வந்து ஸ்டோர் ஆகிடும் போய்ட்டு. ஸோ இந்த மானிட்டரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேனோட ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், டிக்ரீஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போது இந்த பக்கம் பேசஞ்சர் சைடில் இருந்துட்டு நம்ம டெம்பரேச்சரை நம்ம செட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னாலும் டிரைவர் சைட்லேருந்து பார்க்கும்போது இது அவங்களுக்கு நியர்பையாக இருக்கும் இல்லைங்களா, இது வரைக்கும் கை வைக்க முடியாது இல்லையா. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சீட்டுமே நம்மளுக்கு ஹீட்டர் சீட்ஸ் தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர் மாறுறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷன், வெளிப்பக்கத்தில் உங்களுக்கு ஏரினுடைய குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, கார் உள்ளே வரும்போது ஏரினுடைய குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூரிஃபிகேஷன் டிடெக்ஷனுக்கான சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ட் லைட்னிங் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நாங்கள் இந்த வண்டியோட ரியர் சீட்டில் உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டை கொஞ்சம் முன்னாடி வந்து தள்ளி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த முன்னாடி தள்ளி வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்டர் தை சப்போர்ட்டுன்றது நல்லா இருக்குது. இந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளனா இன்னுமே கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி உட்காரும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன், நல்லாவே வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் காலை ஃபுல்லாக நீட்டுற மாதிரியான பொசிஷனில் தான் வச்சுருந்தேன் நான். இப்போ கொஞ்சம் வந்து நான் முன்னாடி வந்து தள்ளியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டோர் ட்ரிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்ட் டச் ஆன ஐபி தான் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஹார்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியல. இங்கே மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி கை படுற இடம் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு மியூசிக் வாசிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன்னா ஒரு பெட் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் வந்து விழாது. ஓகேங்களா, பின்னாடி உட்கார்றவங்க நல்லாவே வந்து இந்த சீட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு வியூ, நீங்கள் உள்ளேருந்தே வந்து அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டில் காருக்குள்ளே இருக்கக்கூடிய இலுமினேஷன் பாருங்கள். ஸோ டோரில் எல்லாம் நம்மளுக்கு இலுமினேட் ஆகுது. அதுக்கப்புறம் இது கீழே வந்து நம்மளுக்கு இலுமினேட் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் மாறி வர்றது. நல்லா ஒரு ஆம்பியன்ஸ் ஆன ஒரு என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபின்குள்ளே நைட்டில் வந்து கொடுக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது லெதர் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேறு ஒரு மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டுக்கான கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து ஸ்ப்ளிட்டாக வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸை வந்து நல்லா காம்பேக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 440 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு பட்டன் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கீழே ப்ரெஸ் பண்ண பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன் தான். கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து டோர்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இது வந்து 440 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சர் கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்பாக வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே மெஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டை வந்து நீங்கள் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, இந்த சீட்டை நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1340 லிட்டர்ஸ்க்கான மிகப்பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த வண்டியில் நான் நோட்டீஸ் பண்ணது ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரிவர்ஸ் நம்ம வரும்போது வந்து நல்ல வெளிச்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒயிட் லைட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த வண்டியில் இருக்கிற நேவிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜாப்பனீஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆங்கிலம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து விஷயம் தெரியுன்றதுனால நான் இந்த மாதிரியான அட்ரஸ் எல்லாம் போட்டு இல்லை நான் சர்ச் பண்ண முடியுது. உங்களுக்கு ஜப்பானிய மொழி தெரில அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ நம்ம பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர் போடுறோம் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு கிளியரான ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக கிடைக்குதுங்க. இப்போ இந்த டோரில் பாருங்கள், இந்த சைட் மிரரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. நம்மளுக்கு எதனா ஒரு வண்டி ரியர்லேருந்து வருது, இப்போ நம்ம ரைட் எடுக்க போகிறோம் லெஃப்ட் எடுக்க போகிறோம் லேன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி காஷன் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஏன்னா நம்மளுக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருந்தது அப்படின்னா இந்த காஷன் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருந்தாங்க, எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்ப நினைக்கும் போது அந்த இடத்துல எனக்கு காஷன் காட்டுச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரீமியம் வெஹிக்கிள் இருக்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் இங்கே நம்மளுக்கு ஆட்டோ பைலட்டுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் சுத்தமாக வந்து நம்ம நம்பவே முடியாது இந்த வண்டியை அப்படின்னு சொல்லி ஆகணும். அதில் எது ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு மோடு இருக்குங்க. இப்போ இந்த மோடு நான் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நான் ஸ்பீட் லிமிட் எவ்வளோ அப்படின்றத நான் இந்த பட்டனை மேலே அமுத்தி நான் செட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த 40 காட்டுது இல்லைங்களா. இப்போ எதிர்க்க எனக்கு வண்டி போகும்போது இப்போ டிராஃபிக்கில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், நான் ஒரு வண்டிக்கும் எனக்கு முன்னாடி இருக்கிற வண்டிக்கு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் செட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து பண்ண முடியும். இப்போ நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு முன்னாடி எதனா ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற டிஸ்டன்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் பிரேக்லேருந்து ஃபுல்லாக கால் எடுத்தாச்சு. இப்போ பிரேக்லேருந்து ஃபுல்லாகவே கால் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து அங்கே வண்டி நிற்கிது, அங்கே நிற்கிது இல்லைங்களா. இப்போ அதுவாக தான் பிரேக் போடுது. இங்கே பாருங்கள், அதுவாக தான் பிரேக் போடுது. நான் காலை ஃபுல்லாகவே எடுத்தாச்சு பாருங்கள். அதுவே வந்து ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக, அதாவது நம்மளோட டிரைவர் வியூலேருந்து எதிரில் இருக்கிற வண்டியினுடைய டயர் இருக்குது இல்லைங்களா, ரியர் டயரு, அது போய் மறையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொசிஷன் போய் நின்றுடுது வண்டி. நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை வந்து நம்ம ஃபுல் கண்ட்ரோல் நம்ம இந்த வண்டிக்கிட்ட கொடுக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொடுக்குறோம். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது க்ரீன் கலரில் மாறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரைட் ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, லேனை வந்து அதுவாக கீப் பண்ணுது. பட் ஆனால் இதே வந்து கொஞ்சம் டர்னிங் ரேடியஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு காஷனுமே இல்லாமல் இப்போ இது பாருங்கள், இந்த டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் இருக்குது, இந்த டர்னிங் ரேடியஸ்லாம் பிரச்சனை இல்லை, அதுவாக வந்து திருப்பிக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இதே டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அதுவாக கட் ஆகிடுது. ஸோ நான் வண்டியை வீட்டிலேருந்து எடுக்கும்போது நான் 100% சார்ஜ் போடல, 91% சார்ஜில் தான் இருந்தது. இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 408 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு காட்டுது. இதே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 470 உங்களுக்கு வந்து ரேஞ்சு காட்டும். பட் ஆக்சுவல் ரோட்டில் வந்து எனக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430லேருந்து 440 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேஞ்ச் கொடுக்குது. ஏர் கண்டிஷனர் எதுவும் போடாத கண்டிஷனில். இதே நான் ஏர் கண்டிஷனர் போட்டேன் அப்படின்னா மேபி ஒரு 420 410 வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 440 கிலோமீட்டர் ரேஞ்சு ஒன் ஃபுல் சார்ஜுக்கு அப்படின்றத ரொம்ப சாலிடாக கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே மோடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ மோடு வந்து பாருங்கள், இப்போ இது எக்கோ மோடில் இருக்குது, இதில் ஸ்போர்ட் மோடு, நார்மல் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்றிக்க முடியும். இதே எக்கோ மோடு அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும். நேவிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நேவிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஜப்பானுக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை,
ஆங்கிலத்தில் கிடையாது, ஜப்பானிய மொழியில் மட்டும்தான் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளோ அப்படின்னு சொல்லலாம். வீடு புதுசாக வாங்கும்போது 200 வோல்டேஜுக்கான இவி சார்ஜிங் அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்காண்டி நம்ம வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கலாமே. இதுக்காக நம்ம இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் வந்து அப்படியே சொருக்கலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இது நம்ம பிஓஐடிலே வந்து நம்மளுக்கு இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணியதுக்கான அடாப்டர் நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ரேட்டு 1 லட்ச ரூபான்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. இது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகிக்கிற மாதிரி தான். சொருகிட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபு இங்கே வந்து போய்ட்டு லாக் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே விழாது, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வண்டியோட ப்ரைஸை வந்து 44 லட்சத்துலேருந்து 41,80,000 ரூபாய்க்கு குறைச்சிட்டு இந்த அடாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து போட்டு இது ரேட்டை வந்து ஏற்றிட்டாங்க. நைட்டில் சார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திறக்கும் போதே உள்ளுக்குள்ளே வந்து கண்ணுக்கு தெரியாது ஒரு குட்டி லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையிலேயே. உங்களுக்கு நான் முன்னாடி காட்டியிருப்பேன். முன்னாடி வந்து 91% வீட்டிலேருந்து கிளம்பும்போது இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 சில்லற கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 410 அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 425 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து ஏர் கண்டிஷனர் போட்டுருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ நான் ஏர் கண்டிஷனர் போடல அப்படின்னும் போது ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த வண்டியை வாங்கி நான் இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஓட்டியிருக்கேங்க. ஸோ இந்த 1000 கிலோமீட்டர் ஓட்டினதில் சார்ஜிங் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட ரேஞ்சு, இந்த வண்டி பிஓஐடி சொல்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 470 ஒன் ஃபுல் சார்ஜுக்கு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ரோட்டில் ஓட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் இல்லாமல் நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 440 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இது முதலாவது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபுல் சார்ஜுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா ஒரு 1400-1500 JPY ஜாப்பனீஸ் எண் வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுற செலவாகுது. இதே வந்து நம்ம பிஒய்டியோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஜாப்பனீஸ் எண்ணுக்குள்ளே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணுது. நான் இது வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் போய் நான் பண்ணல. அதையும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போய்ட்டு எவ்வளோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜிங் இன்ஃப்ரா அப்படின்றது நல்லாவே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனால் வந்து ஒரு எதனா ஒரு கிராமங்களில் போனால் கூட அங்கேயுமே வந்து 1-2 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பெரும்பாலும் வந்து நம்ம இந்த டொயோட்டா அந்த மாதிரியான ஷோரூம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான அந்த ஸ்டேஷன் வச்சு சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து பயந்து நம்ம போனோம் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னடா மொட்டை மாடலேருந்து பேசுகிறானே நினைக்கிறீங்களா? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வண்டியை ஓரம் கட்டிட்டு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு வேணாம் இப்படி ஜாலியாக நிற்கலாமே கண்டி. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சோலி முடிஞ்சிடும். ஓட்டுற டிரைவரோட லைசன்ஸை வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட விலை எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கட்டினீங்க, ஜப்பானில் ஒரு யூனிக்னஸான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இந்த 3 விஷயத்தை பேசி இந்த காணொலி வந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு சில விஷயங்கள் நான் ஆட் ஆன் பண்ணேன். அதாவது வந்து இந்த வண்டியோட பாடி கோட்டிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மெயின்டெனன்ஸ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கானது. ஸோ அதுவும் வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிசி அப்படின்ற ஒரு கார்டு ஒன்று இந்த எக்ஸ்பிரஸ் டோல்வேல போகிறதுக்கு தேவைப்படும். இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான் இந்த வண்டியில் நான் ஆப்ஷனலாக போட்டிருந்தேன். இப்போ இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு வண்டி 3 வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு விடுறாங்க. ஆனால் ஜப்பானில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுலேயே கம்மியான ப்ரைஸுக்கு இதை வந்து ப்ரைஸை வந்து இவங்க டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட காஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 44 லட்சம் வந்து வருதுங்க. அது இல்லாமல் இந்த ஆடான்ஸ் எல்லாம் பண்ண இல்லைங்களா, வண்டியோட கோட்டிங்கு, இந்த மெயின்டெனன்ஸ் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடிசி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடிசின்றது மட்டும் தான் நான் கையை விட்டு நான் கட்டினேன். இந்த வண்டியோட கோட்டிங்கு, அதுக்கடுத்தது இந்த மெயின்டெனன்ஸ் பேக், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டீலர்கிட்ட பேசி நெகோசியேஷன் பண்ணி அதை அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பண்ணித்தர சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 லட்சம் ஜப்பானிய யென் வந்ததுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பர் ப்ரைஸு, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கான ஒரு கூப்பன் வந்து கிடச்சிது. ஓகேங்களா, அது பேர் ஒத்தோஷி தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியை வந்து அதிகமாக சேல்ஸ் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக 100 பேருக்கு வந்து ஆல் ஓவர் ஜப்பானில் கொடுத்தாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 லட்சம் ஜப்பான் yen வந்து கிடச்சிது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 46 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 41 லட்சம் ஜப்பான் yen ஆகுது இல்லைங்களா. ஜப்பான் டோக்கியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி 3,50,000 கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது டோக்கியோ வந்து பார்த்திங்கன்னா 4,50,000 சப்சிடி கொடுக்குறாங்க. டோக்கியோக்குள்ளேயே வந்து உட்பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா யோதோகாவா ப்ரிஃபெக்சர் அப்படின்னு வந்து நான் இருக்கிறது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஜப்பான் yen வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 90 லட்சம் 9 லட்சம் ஜப்பான் yen, நீங்கள் ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கலாமே, 10 லட்சம் ஜப்பான் yen வந்து உங்களுக்கு சப்சிடியாகவே உங்களுக்கு வந்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 லட்சத்துலேருந்து நீங்கள் 10 லட்சத்தை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 31 லட்சம் வந்து ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த 31 லட்சத்தில் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த வண்டியை நீங்கள் திருப்பி கொடுத்துட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டிக்கான 5 வருஷத்தில் இந்த வண்டி ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ற கணக்கில் நல்ல கண்டிஷனில் நீங்கள் வண்டியை கொடுக்குறீங்க அப்படின்ற பேசிஸில் இவங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த சத்தே அப்படின்வாங்க அதுக்கு பேர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 16 லட்சம் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 16 லட்சத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 5 வருஷம் கழிச்சு இந்த வண்டியை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்து புது வண்டி மாற்றிக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த வண்டிக்கான விலை அப்படின்றது அந்த 16 லட்சத்தை வந்து அப்படியே வந்து வண்டியை நம்மளுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டியை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வண்டியோட இனிஷியல் அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0 yen, நான் ₹1 கூட கட்டவே இல்லை. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது இல்லைங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இந்த வண்டியை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 31 லட்ச ரூபா ஜப்பான் yen அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லட்சம் இல்லை வந்து ஒரு 17.5 லட்சம் அந்த திட்டத்துக்கு உங்களுக்கு வருங்க. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.